பெரியாழ்வாருக்கு நாயகி பாவம், ஒரு கோபிகை சிறுமி. அந்த கோபிகை சிறுமியான பெரியாழ்வார் கண்ணனை காதலிக்க அந்த தாய் சொல்றா, என் பொண்ணுக்கு இன்னும் பருவம் கூட நிரம்பவில்லை, ரொம்ப மென்மையானவள், பேசவும் தெரியாத, கொஞ்சம் கடுமையா பேசினா கூட அவளால தாங்கிக்க முடியாது. ஒரு பெண் எப்படி இருக்கணுங்கிறது அவளுக்கு தெரியாது இல்லையா? அதுல அவள் பேதை. ஆக எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியாது, எப்படி இருக்கணும்னு அவளுக்கு தெரியாது. பேதையேன் பேதை இவள், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, பேதையை போல பேதை, பேசவும் தெரியாத பெண்மையின் பேதையேன் பேதை இவள். இவ என்ன பண்றா, ஒரு கூச்சமே இல்லாம வாசல்ல போய் நின்று கண்ணா கண்ணா என்று அழைக்கிறாளே. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற பெண்மைக்குரிய குணங்களெல்லாம் நிலைத்து நிற்கக்கூடிய சிறந்த குணமுடைய பெண்களுக்கு முன்னாடி அவ போய் நிக்கிறா. வாசல்ல நின்னு எல்லாரும் வேடிக்கை பார்க்க கூச்சமே இல்லாம கத்தரா. என்ன கத்தரா தெரியுமா? கேசவா என்றும், கேசபாசம் கொண்டவனே, அந்த அழகால் என்னை மயக்கியவனே, கேடிலி அடியார்களை கைவிடாதவனே, அந்த குணத்தால் என்னையும் கைவிட மாட்டேன் என்ற உறுதியை எனக்கு தந்தவனே, கேசவா என்றும் கேடிலி என்றும். இந்த அம்மாவுக்கு இவ போய் கத்துறது பிடிக்கலதான். ஆனாலும் அவ பகவன் நாமாவ சொல்றாளோ இல்லையோ, அது கத்தற மாதிரி இல்லையா, ரொம்ப இனிமையா இருக்கான். கிளி எவ்வளவு அழகா பேசுமோ அந்த கிளி பேசுவது போல் பேசுகிறாள். அந்த கிஞ்சுகம் கிளியான சுகபிரம்மம் எவ்வளவு இனிமையாக கண்ணனை பாடினாரோ அதை விட இனிமையாக என்னுடைய மகள் பாடிக்கொண்டிருக்கிறாள். அதனால பெண்களே வாங்க வந்து பாருங்க, நீண்ட வாசனை மிக்க கூந்தல் கொண்ட பெண்களே, ஆயர்பாடியில் வாழக்கூடிய பெண்களே, எல்லோரும் வாருங்கள், வந்து இந்த பெண்ணினுடைய நிலையை பாருங்கள். இவள் மாலுருகின்றாளே. மாலுறுதல்னா மயங்குதல், மால்னா மயக்கம்னு அர்த்தம். இவள் மாலுருகின்றாளே, இப்படி கண்ணனுக்குன்னு மயங்குறாளே, நான் என்ன பண்ணுவேன் என்று அந்த தாய் கேட்கிறாளாம்.